மாணிக்கவாசகர் திருவாசகம் என்ற நூலை மட்டும்தான் எழுதியிருக்கார் என்று நினைக்கலாம். மாணிக்கவாசகம் திருவாசகத்தில் யோக சித்திகளை பற்றி அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார். இருந்தாலும் அதுபோக மாணிக்கவாசகர் ஞான தாளிசையும் யோக சித்தி இரகசியங்களும் என்று ஒரு நூலும் போட்டுள்ளார். அதில் மிக அற்புதமாக இரகசியங்களை எல்லாம் மிக தெளிவாக எடுத்துள்ளார். மேலும் திருவாசகத்திலும் சிவபுராணம், போற்றி திருவகல், கீர்த்தி திருவகல், திருவண்ட பகுதியிலும் மிக விரைவாக விளக்கியுள்ளார். திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் 46 சேஸ்திரங்களை குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு சேஸ்திரமும் உடம்பில் உள்ள ஒவ்வொரு பகுதி உறுப்புகள் தான் என்றும் நமது ஆற்றல்களை அந்தந்த சேத்திரங்களில் சொல்லியபடி செயல்பட்டு மாபெரும் யோக சித்தி அடையலாம் என்று விளக்கமாக அந்தந்த சேத்திரங்களின் தன்மை, அங்கு எழுந்தருளியுள்ள மூர்த்தங்கள், அதன் தன்மை, சிவசக்தி சொரூபத்தின் உட்பொருள், அதாவது யோக சித்தியின் செயல்பாடுகளையே அந்தந்த சேஸ்திரங்களில் வியாபித்து செயல்படுத்தியுள்ளார். மிக எளிய முறையில் யோக விளக்கங்களை தெளிவாக கொடுத்துள்ளார். மாணிக்கவாசகர் மூலாதாரத்தில் உள்ள காமேஸ்வரன், காமேஸ்வரியை திருவாசகத்தில் ஆரூரான் என்ற பெயரால் குறிப்பிட்டுள்ளார். அதாவது கீர்த்தி திருவகலிலும் திருநெல்லானம் தேனமலர் சோலை திருவாரில் ஞானத்தன்னை நல்கிய நன்மையும் ஆரூர் அமர்ந்த அரசையே போற்றி என்றும், திருத்தெல்லேனாம் என்ற பதிகத்தில் திருவார் பெருந்துரை மேய பிரான் என் பிறவி கருவேர் அறுத்தபின் யாவரும் கண்டதில்லை அருவாய் உருவாம் ஆயபிரான் அவன் மருவுன் திருவார் பாடினாம் தெல்லேனம் கோட்டாமே என்றும் கூறியுள்ளார். அதாவது பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் அறுத்தன யாண்ட ஆருடை அம்பனின் மேனி அமுதினை நீவார கூவாய் என்றார். சீருடை செங்கமலத்தின் திகழருவாகிய செல்வன் என்பது சுதிஸ்தான சக்கரத்தின் ஆற்றலால் விளைந்தவன் என்று பொருள். பாரிடை பாதங்கள் என்பது அங்குள்ள இடநாடி பிங்கள நாடியாகும். ஆருடை அம்புனின் மேனி என்பது மூலாதார சக்கரத்தில் பொன்னொழியில் விளங்குவன் என்கிறார். சிவபுராணத்தில் ஒரு இடத்தில் வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்றார் மாணிக்கவாசகர். அதாவது வேகம்னா கடுமை, கதி கோலம்னா சுக்கிலம் தீவிரம், விரைவு நெஞ்சுங்கிறது வலிமை என பொருள்படுமா. இத்தன்மைகள் எல்லாம் இறைவன் கலந்து ஜீவர்களின் வேகத்தை கெடுத்து மேல்நிலைக்கு கொண்டு செல்வதால் அத்தகைய இறைவன் செயல் வெற்றி பெறுக என்கிறார். மனம் சித்தகாயத்தில் சிவஒளியாய் கலைந்து உறைவதால் சாந்தி அடைய நிற்கும். அதனால் வெளியே செல்லும் அதன் கடுமை அகற்றப்பட்டு விடுகிறது. அதன் நிலை மாற்றமடைகிறது. சாந்தம் உள்ளவரிடம் கோபம் இல்லை, சிவயோகியிடம் சுக்ல நீக்கம் இல்லை. மனதின் வேகம் தடுக்கப்படுகிறது. மனத்தில் காம உணர்வே பெரிய விஷயமாகும். சிவயோகியிடம் காமம் இல்லை. உடலின் வலிவு குறைந்து விடும். தேகத்தில் கீழ்நோக்கிய காரியங்கள் பல உள்ளன. உண்ணும் உணவு, உணவும் நீர், அருந்தும் நீர், புகும் காற்று, மல நீக்கம், சிறுநீர் நீக்கம், விந்து நீக்கம் என்பவைகள் எல்லாம் மனிதன் பிருத்திவி வசப்பட்ட போது, பிருத்திவி என்றால் நிலம் என்ற அர்த்தம், பிருத்திவி வசப்பட்ட போது நிகழ்பவை. சிவனுடன் இணைந்து பூமியில் வாழ்பவரிடம் இவைகள் நிகழாது. ஆகவே மாணிக்கவாசகர் திருவாசகத்திலும் தாண்டி ஞானத்தாளிசையும் யோக சித்தி இரகசியங்களிலே மிகவும் அரிதாக விளக்கியுள்ளார். ஆனால் அதை எளிதாக விளங்க முடியவில்லை. காரணம், அது பாடலில் உள்ளது. அதை மாற்றி கொடுக்கும்போது அது உள்ள இரகசியங்களை பொதுவாக குறிப்பிட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.